அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது ஓய்வு நிலை பயிற்சி. இந்த ஓய்வு நிலை பயிற்சியில் நம்ம எப்படி செய்முறை விளக்கம் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே என்ற அவை பெருமானின் வாக்கிற்கிணங்க ஓய்வு நிலை பயிற்சி. உங்கள் கண்களை மிக மெதுவாக மிக மென்மையாக மூடவும். கால் விரலிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். கால் விரல்களை மெதுவாக அசைத்த பின் அவை தளர்வதை உணரவும். உங்களது கணுக்கால்கள் மற்றும் பாதங்களை தளரவிடவும். பூமி தாயிடமிருந்து ஒரு சக்தி உங்கள் உள்ளங்கால்களில் நுழைவதை உணரவும். உங்கள் பாதங்கள் வழியாக மூட்டு பகுதி வரை சென்று அது கால்களை ஓய்வடைய செய்வதை உணரவும். தொடைகளை தளரவிடுங்கள். உங்கள் கால்களின் மேல் பகுதி வரை இந்த சக்தி சென்று அவற்றை ஓய்வடைய செய்கிறது. இப்போது உங்கள் இடுப்பு, வயிறு மற்றும் இரு கை பகுதியை நன்றாக தளரவிடுங்கள். உங்கள் முகுது பகுதியை தளர்த்துங்கள். மேலிருந்து கீழ் வரை உங்கள் முகுது பகுதி முழுவதுமாக ஓய்வாக இருக்கிறது. உங்கள் மார்பு மற்றும் தோள்களை தளரவிடுங்கள். தோள்களின் இறுக்கங்கள் மென்மையாக உருகி கரைவதை உணருங்கள். உங்கள் கைகளின் மேல் பகுதியை தளரவிடுங்கள். முழங்கை, மணிக்கட்டு மற்றும் விரல்களின் நுனி வரை உள்ள ஒவ்வொரு தசையையும் தளரவிடுங்கள். கழுத்து தசையை தளரவிடுங்கள். உங்கள் கவனத்தை முகத்திற்கு கொண்டு வரவும். தாடை பகுதி, வாய், மூக்கு, கண்கள் மற்றும் இமைகள், காது மடல்கள், முகத்தில் உள்ள தசைகள், நெற்றி மற்றும் உச்சந்தலை வரை அனைத்தையும் தளரவிடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் எவ்வாறு முற்றிலும் ஓய்வாக இருக்கிறது என்பதை உணருங்கள். தலை முதல் பாதம் வரை ஊடுருவி பார்க்கவும். உடலில் எந்த பகுதியிலாவது உங்கள் கவனம் தேவைப்பட்டால் மீண்டும் உங்கள் கவனத்தை அங்கு கொண்டு வந்து அது தளர்வடைவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை இருதயத்திற்கு கொண்டு வரவும். சிறிது நேரம் அங்கேயே ஓய்வாக இருக்கவும். உங்கள் இதயத்தின் உள்ள அன்பு மற்றும் ஒளியின் நீங்கள் மூழ்கி இருப்பதை உணருங்கள். சலனமற்ற அமைதியாக இருத்திடவும். மெதுவாக உங்களுக்குள் ஆழ்ந்து செல்லவும். இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளிவர தயாராகும் வரை எவ்வளவு நேரம் விருப்பமோ அவ்வளவு நேரம் ஆழ்ந்திருக்கவும். இதுதான் ஓய்வு நிலை பயிற்சி. நீங்கள் எல்லா உடலையும் தளர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த இதயத்தில் நீங்கள் தளர்வை ஏற்படுத்தி அந்த இதயத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் தியானிக்கிறீங்க அதை பொறுத்து தான் இந்த ஓய்வு நிலை பயிற்சி முற்று பெறும். மீண்டும் அடுத்த ஒரு பயிற்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். பயிற்சி நேரில் நீங்கள் பயிற்சி பெறனாலும் நேரில் பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். உணவு கட்டுப்பாடு என்பது இந்த தியான பயிற்சியில் மிகவும் முக்கியம். நன்றி, வணக்கம்.